गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय. சத்குருநாதோட பரம கிருபையால் கலிதர்மந்தியாருடைய 3வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். 3வது ஸ்லோகத்தில் அகைன் எவ்ரி திங் இஸ் அ கண்டினியூவேஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஒன்ஸ். அடுத்து இது வரைக்கும் பார்த்தது பகவான் இருக்கார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. பகவான் இருக்கிறதுனால தான் நம்ம வாயில் போட்ட சாப்பாடு உள்ளுக்குள்ளே போய் நமக்கு ஜீரணம் ஆகுது. நம்ம ஒரு ஆக்ஷன் எனி ஆக்ஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே அது வந்து அந்தர்யாமியாக பகவான் உள்ளுக்குள்ளே இருந்து அவர் நமக்கு சக்தி கொடுக்கறதுனால தான் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது அனதர் காமன் கொஸ்டின் நாஸ்திகள்லாம் நம்மளை கேட்குறது என்ன அப்படின்னா, கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பா. ஹிரண்யகசிபு மாதிரி கேட்பா அவள் இல்லையா? இங்கே இருக்கானா, என் கண்ணுக்கு தெரியலையே. பிரகலாதன் சொல்கிறார் இல்லையா, என் கண்ணுக்கு தெரியறான் பண்ண என் கண்ணுக்கு தெரியலையேடா நான் ஸோ இது வந்து இந்த ஆர்கியூமெண்ட்டே வந்து இட் இஸ் அ வெரி ஸ்டூபிட் ஆர்கியூமெண்ட். ஏன் அப்படின்னா, என் கண்ணால் பார்த்தது தான் நான் நம்புவேன் அப்படின்னா உலகத்திலே அவுட்சைட் ஆஃப் திஸ் 10x10 ரூம் என் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ 10 அடிக்கு அப்புறம் ஒரு செவுரு இருக்குது அப்படின்னா செவருக்கு பின்னாடி எனக்கு என்ன இருக்குன்னு கண்ணு தெரியலன்னா டஸ் த வேர்ல்ட் சீஸ் டு எக்ஸிஸ்ட் ஆஃப்டர் த வால்? அந்த ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா கண்ணால் பார்த்து தான் நான் நம்புவேன் அப்படின்னு. இதோட இன்னொரு ஸ்டெப் ஹையராக போவேன். நான் ஆஸ்திரேலியாவை பார்த்ததே கிடையாது. ஸோ டஸ் தட் மீன் ஆஸ்திரேலியா டசன்ட் எக்ஸிஸ்ட்? அப்படி கிடையாது. ஏன்னா நான் என் கண்ணால் நான் பார்த்ததில்லை, பட் ஐ நோ இட் எக்ஸிஸ்ட். நான் வந்து ஜூபிட்டர் கூட தான் என் கண்ணால் பார்த்தது கிடையாது. ஸோ கேன் ஐ சே ஜூபிட்டர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்? தப்பு இல்லையா? தட் இஸ் நாட் த ரைட் ஆர்கியூமெண்ட். ஒன்லி a fool will say that, ரைட்? இந்த இடத்துலையும் நம்ம நாஸ்திகள்லாம் கேட்கும்போது கடவுள் என் கண்ணுக்கு தெரியலன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா டசன்ட் மீன் he doesn't exist. It just means நமக்கு வந்து we lack the maturity, we lack the bhakti, we lack the ஞான required டு சி பகவான் இல்லையா? அவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர ஜஸ்ட் பிகாஸ் என் கண்ணுக்கு ஒன்று தெரியல, என் காதுக்கு ஒன்று கேட்கல அப்படின்னா தட் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? குருநாதரும் அதான் சொல்கிறார். எக்ஸாம்பிள் சொல்கிறார் அதுக்கு. ஊனக்கண் இல்லாமல் கடவுளை காணலாம், கனவு காண்பதற்கென்று உந்தி பெற, ஊனக்கண் வேண்டுமோ உந்தி பெற. சிம்பிளாக சொல்கிறார் குருஜி. ஊனக்கண் இல்லாமல் கடவுளை காணலாம். ஊனக்கண்ணா நம்மளோட இந்த ஃபிசிக்கலை, இந்த கண்ணு இல்லாமல் நம்ம கடவுளை பார்க்கலாம் அப்படிங்கிறார். எப்படி பார்க்கலாம்? கனவு காண்பதற்கென்று உந்தி பெற, உனக்கண் வேண்டுமோ உந்தி பெற அப்படி சொல்கிறார். நம்ம தூங்கும்போது நம்ம கனவு வருது. கனவில் ஐ சி பீப்புள், ஐ சி திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங். நம்ம கனவுல வந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இட் இஸ் பிகாஸ் ஐ எம் சீயிங் இட், ரைட்? நான் இந்த ரோட்டில் போகிறேன், ஒரு சத்திரத்துக்கு போகிறேன், இல்லை கனவில் வந்து ஐ எம் த ஹீரோ ஆஃப் மை ஓன் ஸ்டோரி, ஒரு ஹாலிவுட் மூவியோட ஹீரோவாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பைக்கில் இங்கேயும் ரேசிங்லாம் போயிட்டு இருக்கோம், பேட் காஸ் அச்சீஸ் என்னென்னமோ கனவுலாம் வருது. திடீர்னு ஒரு மலை, ஒரு அட்வென்ச்சராக மலை ஏறுறோம், ஸ்பேஸ்ஷிப்பில் போகிறோம், திடீர்னு ஒரு கரடி வந்து மூக்கை கடிக்கிறது, வாட் எவர், ரைட்? எனி திங் வி சி கனவில் வரதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? நம்ம கொரட்டை விட்டுன்னு கண்ணை மூடின்னு தூங்கின்னு இருக்கோம். இந்த கண்ணால் கண்டிப்பாக நம்ம பார்க்கல. வேறு எப்படி பார்க்குறோம்? கனவு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்ணில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஃப்ரம் அவர் இன்னர் ஐ, இஃப் யூ வாண்ட் டு கால் இட் தட். ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் ப்ரூவன் ஆர் இட் இஸ் லாஜிக்கல் தட் இந்த கண் இல்லாமல் மற்ற வேறு கண்களால் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு புரியுறது. ஸோ அதனால் வேறு மெத்தட்ஸ்னால, வேறு கண்ணாலன்னு சொல்லலை, வேறு மெத்தட்ஸால் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு புரியுறது இல்லையா? ஸோ கனவை எப்படி பார்க்குறோம்? நம்ம இந்த கண்ணால் பார்க்கலையே, பட் வி ஆர் ஸ்டில் சீயிங் இட். கனவு வந்து இட் இஸ் நாட் ரியல், இட் இஸ் எ ஃபிக்மெண்ட் ஆஃப் அவர் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, இஃப் இட் இஸ் எ ஃபிக்மெண்ட் ஆஃப் மை இமேஜினேஷன், இப்போ எனக்கு ஸ்கூலில் போர் அடிக்கிறது, ஆஃபீஸில் போர் அடிக்கிறது, நான் வந்து ஐம் ஜஸ்ட் இமேஜினிங் மை செல்ஃப் டூயிங் ஸ்டஃப் அப்படின்னா, வாட் எவர் ஐ எம் இமேஜினிங், ஐ எம் நாட் கோயிங் டு ஃபீல் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் தட், ரைட்? இப்போ கனவுலேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே. இப்போ கனவில் ஒரு கரடி வந்து என் மூஞ்சியை கடிச்சிட்டு போகிறது அப்படின்னா அலறி அடிச்சுன்னு எழுந்துக்கிறேன், வேர்த்து கொட்டுறது, பயத்தில் வேர்த்து கொட்டுறது, ரைட்? இதெல்லாம் நடக்கிறது. ஏன் நடக்கிறது? பிகாஸ் அந்த கனவில் இட் இஸ் ரியல் டு மீ. அன்டில் ஐ வேக் அப் இட் இஸ் ரியல் டு மீ, ரைட்? என்ன தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கரடி என்னை சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இட் இஸ் ஜஸ்ட் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாயாக உட்காந்துட்டு இருக்கல, நின்றுட்டு இருக்கல, வேகமாக ஓடுறேன் நான். ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், ரைட்? கனவு இட் இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். You cannot call it a figment of imagination because this is not just my imagination. I don't think anybody will imagine our face being bitten off by a bear. அது ஒரு விஷயம், ரைட்? இன்னொன்று என்னென்னா, நம்ம கனவில் நடக்கிறத
கனவுல ஒருத்தர் நம்மள புகழறார் அப்படின்னா, மனசு சந்தோஷமா இருக்கு. கனவுலயே நம்ம குருநாதர் தரிசனம் பண்றோம் அப்படின்னா, காலத்துல எழுந்துக்கும்போது, "அப்பா! நம்ம குருஜிய தரிசனம் பண்ணோம்." கடவுள்லயே கனவுலயே நமக்கு வந்து பகவான் ஒண்ணு வந்து சொல்றார். இல்ல ஒரு கோவிலுக்கு போற மாரி வருதுன்னா, காலத்துல எழுந்துக்கும்போது, கோவிலுக்கு போன மாரி அந்த 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 சது அந்த அந்த உப்பிலியப்பன் கோவிலுக்கு போனோம். எனக்கு வந்து பாண்டுரங்க தரிசனம் கிடைச்சது. எனக்கு அயோத்தியாவுக்கு போன மாரி தரிசனம் கிடைச்சது. எனக்கு வந்து துவாரகைக்கு போற மாரி தரிசனம் கிடைச்சது. இதெல்லாம் நினைக்கும்போது காத்தால எழுந்துக்கும்போது, அப்படின்னு ஒரு சந்தோஷமா எழுந்துட்டுருக்கோம். இதே மாரி ஒரு பாம்பு வந்து என்ன கடிக்கிறது அப்படின்னா, இந்த மாரி வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஒரு 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 இட் லீவ்ஸ் அ பேட் டேஸ்ட் இல்லையா? ஸோ இதெல்லாம் நடக்கும்போது, எல்லாம் கனவுல தான் நடக்கிறது. பட் மை ஃபீலிங்ஸ் ஆர் அஃபெக்டட் ரைட்? அந்த சமயத்துல இட் இஸ் ரியல் டூ மீ. ஸோ அதனால கனவு வந்து த வே வி ஹேவ் டு திங்க் அபவுட் ட்ரீம்ஸ் ஆர் கனவு வந்து இட் இஸ் ஜஸ்ட் இன் அ டிஃப்ரெண்ட் பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் கம்பேர்ட் டு அவர் வேக்கன் அப் ஸ்டேட் ரைட்? நம்ம முழிச்சுன்னு இருக்கிற ஸ்டேட்டுக்கும் கனவோட நம்ம கனவு காணும்போது அந்த அந்த ஸ்டேட்டும் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தான் தவிர இட் டசன்ட் மீன் ட்ரீம்ஸ் ஆர் நாட் ரியல் இல்லையா? அதுதான் நம்ம குருநாதர் சொல்ற இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ரியாலிட்டி. எஸ், அந்த ரியாலிட்டியில நம்ம எப்படி பார்க்குறோம்? இந்த கண்ணு தேவையில்லையா அந்த ரியாலிட்டிக்கு? ஸோ பகவான் கனவுல நமக்கு தரிசனம் குடுத்தார். குருநாதர் கனவுல தரிசனம் குடுக்குறார் அப்படின்னா, அதுவும் உண்மதான். ஸோ கடவுள் இல்ல அப்படின்னு நீ சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த கண்ணால பார்க்கறதுக்கு வேணா அது இல்லன்னு இருக்கலாமா இருக்கும். பட் நம்ம கனவுல வராரே! கனவுல வர்றதெல்லாம் சத்தியம் தானே! அதுதான் குருநாதர் இந்த இடத்துல சொல்றார். "ஊனக்கண் இல்லாமல் கடவுளை காணலாம். கனவு காண்பதற்கென்று உந்தி பெற. ஊனக்கண் வேண்டுமோ உந்தி பெற." அதனால தான் சொல்றார், இந்த கண்ணால பார்க்க முடியும், பார்க்கறது தான் சத்தியம் அப்படின்னு நம்ம நெனச்சிடக்கூடாது. தேர் ஆர் அதர் திங்ஸ் that these eyes just cannot see, but doesn't mean they doesn't exist. But it doesn't mean that they don't exist. அப்படின்னு குருநாதர் சொல்றார் 3வது ஸ்லோகத்துல. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.